இதுல திடீர்னு நாங்க தான் வந்து எதிரி, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி கிளம்பியிருக்காங்க. யாரு? சிங்கம், புது சிங்கம். சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது, வேட்டைக்கு தான் வரும். ஆனா என்ன ஒண்ணு, சனிக்கிழமை மட்டும் தான் வேட்டையாடும். இந்த நான் வந்து கூகுளில் தட்டச்சு பண்ணி பார்த்தேன், சோம்பேறி மிருகம் எதுன்னு பார்த்தேன். 4வது இடத்துல சிங்கம் இருக்கு. ஒரு நாள்ல 20 மணி நேரம் தூங்குமா, ஓய்வு எடுக்குமா, ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும். அப்போ பொருத்தமாக தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு, நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு. யாரு பேசுறது? விஜய் பேசார்ல, கச்சத்தீவு நாங்க பேசின பிறகு இலங்கை அதிபரே போயிட்டாருன்னு ஒரே ஒரு முறை நான் சவால் வர்றேன் விஜய்க்கு. காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியாறு குறித்து ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு முன்பு பேச, காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியாறு குறித்து விஜய் வாய் திறக்க மாட்டார். வாய் திறந்தா கர்நாடகாவில், கேரளாவில் உங்க படம் ஓடாது. அப்ப படத்திற்காக 25 கோடி வர்த்தகத்துக்காக வாய்மொழி மௌனமா இருக்காரு. மதுரையில் பேச வேண்டியது, மதுரை மக்களின் வாழ்வியலோடு தொடர்புடையது முல்லை பெரியாறு. திருச்சியில வந்து காவிரி ஓடுது. இந்த காவிரி முல்லை பெரியாறு குறித்து எந்த காலத்தையும் பேச மாட்டார். என்ன ஸ்கிரிப்ட்ல இல்ல, அது வேற கதை. போராட்டத்தை விரும்பாத, போராடுறவங்களை வந்து சமூக விரோதி, தீவிரவாதி, பயங்கரவாதி சொல்லக்கூடிய வலதுசாரிகள் கூட போராட்ட களத்துக்கு தான் வர்றாங்க அரசியல் பண்ண. ஆனா இவர், நான் வரமாட்டேங்க, நீங்க பணம் இருக்குவாங்க. அப்ப யாருக்கு நஷ்டம், யாருக்கு இழப்புனா, கட்டாயம் விஜய்க்கு தான் 2026 பிறகு இழப்பு. இல்ல தாவேக்கா யாருக்கு சவால்னா, தாவேக்கா தொண்டர்கள் விஜய்க்கு சவால். சேர தூக்குறீங்க, சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? மரத்தில் ஏறக்கூடாது, ஒயரை பிடிச்சு பிடுங்க கூடாது. அதே போல விஜய் தாவேக்கா தொண்டர்களுக்கு சவால். வெளில வரணும், பனை ரொட்டு வாங்க தலைவான்னு உருண்டு புரளணும். இந்த மாதிரி இருக்குது. வாங்க, நாம் தமிழர் கட்சியை பேச மாட்டோம் நாங்க இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமே தான் காலம் சூடு பிடிக்கும். அதனால எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. அப்ப எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான், களத்துல எதிரியை வீழ்த்தணும். களத்துக்கு முன்பே போலிகளை வீழ்த்தணும், அம்பலப்படுத்தணும்.